நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மற்ற மாநிலங்களில் இடதுசாரி கட்சியினரால் மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியவில்லை என்றாலும் கேரளாவில் ஆட்சியை கைப்பற்ற இடதுசாரி கூட்டணி தயாராக உள்ளது. கேரளாவில் மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் இடதுசாரிகள் 90க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகிக்கின்றனர். காங்கிரஸ் தலைமையிலான ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி 47 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. இவற்றைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா ஒரு தொகுதியிலும் மற்ற கட்சிகள் 2 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. கேரள மக்களின் இந்த முடிவை எதிர்பார்க்காவிட்டாலும் ஏற்றுக்கொள்வதாக அம்மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் உம்மன் சாண்டி தெரிவித்துள்ளார். The decision of the people is the final. So we are accepting the verdict of the Kerala people. We expect a better result for the UDF. The last 5 years we did everything and we kept all the promises. But the decision, the people's verdict is against UDF. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணிக்கு இந்த தேர்தல் முடிவுகள் பின்னடைவே என்று கூறிய உம்மன் சாண்டி இது பற்றி கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறினார்.